ஹலோ கைஸ், வணக்கம் மக்களே. பிக் பாஸ் சீசன் 9 ஃபஸ்ட்டு எபிசோடு வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இது பண்ணி முடிச்சிட்டாங்களாங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய கண்டஸ்டன்ட் வந்து நம்ம எதிர்பார்க்காதவங்கெல்லாம் வந்துட்டு உள்ளே என்ட்ரி ஆகிருக்காங்கன்னே சொல்லலாங்க. அதில் முதல்ல பார்த்திங்கன்னா நம்மளோட கனி, வேறு யாரும் இல்லைங்க, காரக்குழம்பு கனி. சிடபிள்யூசி குக்கு கோமாளியில் சீசன் 2ல் வந்த அதே கனி தாங்க போகிறாங்க. நிறைய எதிர்பார்க்கறதுக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க கனின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா டேரக்டர் பிரவீன் காந்தி, இவரும் வந்துட்டு டேரக்டர் சேரன் இருந்த நாள் வரைக்கும் இருப்பாரா, சென்சேஷனாக இருப்பாரா, இல்லை இவரையும் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் வந்துட்டு எவிக் பண்ணுறதுக்காக பேக்கப்புக்காக வச்சுருக்காங்களான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் கம் மாடல் வந்துட்டு அப்சரா வந்துட்டு போகிறாங்க. இவங்ககிட்டயும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது, பொறுத்திருந்து பார்க்கலாம் இவங்க ஃபில் பண்ணுறாங்களா அந்த இடத்தன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ரம்யா ஜோஸ் அப்படின்ற ஆக்டரும் வந்துட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரான ரோஷனும் வந்துட்டு உள்ளே போகிறாருங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம விஜேயில் யூடியூப்பில் கலக்கிட்டு இருக்கிற விஜே பார்வதி வந்துட்டு போகிறாங்கங்க. இவங்க கூடவே இன்னொரு விஜயும் போகிறாங்க, விஜய் சோபனா. யாரை செய்ய போகிறாங்க, எப்படியும் தனித்தனி குரூப்பாக தான் இவங்க 2 பேரும் இருப்பாங்கன்றது நல்லாவே தெரியுதுங்க. ஏன்னா 2 பேரும் சளைச்சவங்க கிடையாது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ட்விஸ்ட்டு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வினோத் பாபு போகிறாருங்க. விஜய் டிவி ப்ராடக்ட் வினோத் பாபு போகிறாரு. விஜய் டிவி ப்ராடக்ட்லேயும் இன்னொரு ப்ராடக்ட் போகுது சபரின்னு சொல்லிட்டு. சபரி வந்துட்டு நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் அவர் டாஸ்கெல்லாம் எப்படி பண்ணுறாரு, நல்லா பண்ணுறாரா, அவர் நடந்துக்கிறத பொறுத்து நம்ம மக்களுக்கு பிடிக்குமா என்ன இதுன்றதை பார்க்கலாம் வரப்போகிற எபிசோட்ஸில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் டிவிலேயே நம்ம இப்போ வந்துட்டு மகாநதி சீரியல் தாங்க ஃபேமஸாக போயிட்டுருக்கு. அதுலேருந்து வந்துட்டு 2 பேர் போகிறாங்கங்க. ஆதிரை போகிறாங்கங்க. அடுத்ததாக வந்துட்டு கமாருதீனும் போகிறாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நியூஸ் வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இவங்க உண்மையிலே போகிறாங்களா இல்லை எதுன்னு சொல்லிட்டு. அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி வந்துட்டு சொல்லி வச்சுருந்த ஜனனி வந்துட்டு போகிறாங்கங்க. ஜனனி கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ட் தான். ஜனனி என்ன பண்ண போகிறாங்க, ஆல்ரெடி ஜனனி மேலே பெரிய ஐப்பு இருக்குது, பார்க்கலாம் ஜனனி என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அண்ட் அவர் கொஞ்சம் சர்ச்சையில் வந்துட்டு நடுவில் கொஞ்சம் மாட்டிக்கிட்டாரு, பார்க்கலாம் அவர் என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு. மணிகண்டன் சொல்லிட்டு அவரும் வந்துட்டு உள்ளே போகிறாருங்க. அடுத்ததாக பிக் பாஸ் சீசனாக வந்துட்டு ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருந்த அகமத் மீரன் போகிறாருங்க. அவரை யாரும் வச்சு செய்யாமல் இருந்தால் சரிதான், பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாரு புதுசான்னு சொல்லிட்டு. அடுத்ததான் நம்மளோட ஃபேமஸ் உலகம் போற்றும் நம்மளோட வாட்டர் மிலன் ஸ்டார் திவாகர் வந்துட்டு போகிறாருங்க. நான் ஒன் அண்ட் ஒன்லி ஸ்டார் வந்துட்டு பிக் பாஸில் போயிட்டு என்ன கலக்க போகிறாரு என்ன பண்ண போகிறாருன்றதை நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் போயிட்டே இருக்குங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச லிஸ்ட் இதெல்லாம் வரைக்கும் தாங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ட் தாங்க வந்து சொல்கிறாங்க. நாளைக்கு எபிசோட் பார்த்தா தாங்க தெரியும் எந்த அளவுக்கு இவங்க எல்லாரும் வராங்கன்னு சொல்லிட்டு. இந்த கண்டஸ்டண்ட்டில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். இங்கே நம்மளுக்கு வெளியே பிடிச்சிருந்தவங்க வந்துட்டு அந்த ஷோக்குள்ளே போய் பிடிக்காமல் போன நிறைய கண்டஸ்டண்ட்டும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த வெளியேருந்து பிடிச்சவங்க அங்கே போய் மாறிடலாம், இல்லை இங்கே பிடிக்காதவங்க அங்கே போயிட்டு ரொம்ப பிடிச்சும் போயிடலாம் மக்களுக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். எல்லாமே அவங்களோட கேரக்டரை பொறுத்துது தாங்க. பார்க்கலாம் அவங்க எப்படி நடந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.